அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர்னாலே மலையாள இண்டஸ்ட்ரி அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மலையாள இண்டஸ்ட்ரியில இப்போ சமீபத்தில ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடிலயும் வந்து தமிழ் டப்பிங்கோடயே இப்போ அவைலபிளா இருக்கு. சன் நெக்ஸ்ட் ஓடிடியில தமிழ் டப்பிங்கோடயே நல்லா அவைலபிளா இருக்கு கிரைம் த்ரில்லர். அது இல்லாம மலையாளத்திலயும் மனோரமா மேக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படம் தான் அசாதி. இந்த படம் வந்து நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. "நல்லாருக்கு படம், ரிவ்யூ பண்ணுங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடில. ஸோ இந்த படம் ஆசாதி அப்படின்னாலே சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த படம் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய அளவுல ஒரு 16+ தான் அந்த ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ 16+ மேல இருக்கவங்க கண்டிப்பா வீட்ல இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு தரமான பரபரப்பா பத்திக்கிட்டு போற மாரியான ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படம் மலையாளத்துல இருந்தாலும் தமிழ் டப்பிங் நல்லாவே சிங்க் ஆனதால நல்லா புரியுது இந்த படம். அ இந்த படம் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே ஒரு பரபரப்பான ஒரு கதை. இத வந்து சாகர்ன்றவர் தான் நாவலா எழுதி, இந்த கதைய எழுதி நாவல் இல்ல, உண்மை சம்பவத்த அடிப்படையா வச்சு கதை மாரி எழுதி, அந்த கதைய தான் படமா எடுத்திருக்காங்க. ஜோ ஜார்ஜ்ன்னு அறிமுக டைரக்டர். அவர் அறிமுக டைரக்டர்ன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எப்படி பரபரப்பா கொண்டு போறாரோ, அந்த மாரி கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலயும் பரபரப்பாக்கு பஞ்சம் இல்லாம போகும். அது இல்லாம கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் உங்களால சத்தியமா யூகிக்கவே முடியாது. நம்ம கண்ணே நம்மள வந்து ஏமாத்துமா? அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுல ஒரு வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு க கமெண்ட்ல பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. அந்த எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு. ஏன்னா இந்த கிரைம் த்ரில்லருக்கே உண்டான அந்த ஒரு சிறப்பே வந்து நம்ம என்ன யூகிச்சோமோ, அது லாஸ்ட்ல வந்து அது வேற மாரி போகும்போது, அது நம்மளே ஒரு மாரியான வித்தியாசமான அனுபவமா இருக்கும். நம்ம அதுல ஒரு கண்கட்டி வித்தல்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு எதிர்பாராத ட்விஸ்ட் வரும்போது, இவ்வளோ நேரம் பார்த்த படம் வேற, இப்ப திடீர்னு ட்விஸ்ட் வேறயா இருக்கேன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூல இருக்கு. அதனால ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கவங்க யாருன்னா, ஸ்ரீநாத் பாஷி. அவர் யாருன்னா, மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அந்த குகைக்குள்ள விழுந்துருவாரு அவரு தான். இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கர்ணன் படத்துல கவனம் ஈர்த்த டைரக்டர் லால். அதுக்கப்புறம் அ லவ் டுடே படத்துல யோகி பாபுக்கு ஒய்ஃபாவும், பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்கா கேரக்டர்ல வந்த ரவீனா ரவி, அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க தான் இந்த படத்துல லீட் ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி கேரக்டர்ல, அதாவது கர்ப்பிணி கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. படத்துல முக்கியமான ட்விஸ்ட்டே அவங்க சுத்தி தான் நகரும். ஸோ அவங்க முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம சைஜி குரூப்பு, அப்புறம் இன்னும் நெறைய கேரக்டர், அப்புறம் டிஜி ரவி, அப்புறம் விஜயகுமார்னு ஒருத்தர் கேரக்டர் வந்து இப்போ இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மாரியான கேரக்டர்ல வருவாரு. அது இல்லாம முக்கியமான கேரக்டர்கள்ல வந்து வாணி விஸ்வநாத். அவங்க வந்து ஏற்கனவே பூந்தோட்ட காவல்காரன்ல நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ திரும்ப வந்து கம்பேக் மாரி இப்போ மலையாள படங்கள் நடிச்சுட்டு வராங்க. ரைஃபிள் கிளப்னு லாஸ்ட் இயர் ஒரு படம் வந்துச்சு. அது மிக பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த படத்துல முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்துல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வருவாங்க. இப்படி இவங்கலாம் முக்கியமான ஒரு கேஸ்டிங்ல படம் வந்து சிறப்பாவே வந்து பாராட்டுகள பெற்றது. இப்போ ஓடிடிலயும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் வியூஸ் வந்து பார்க்கலாம். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க சொந்தத்துல போகலாம். படத்தோட கதை என்னன்னா, அ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலே ஒரு கொலை கேஸ்ல வந்து கைது செய்யப்பட்டு கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொல்லிட்டு ஜெயில்ல அடைக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. கர்ப்பிணியா இருக்கிற, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற ரவீனா ரவி. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி, செல்வாக்குள்ள அரசியல்வாதி பையன வந்து கொலை செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அதுக்கு என்னங்க மோட்டிவ்னா, கொலை செய்றதுக்கு மோட்டிவ் என்னன்னா, அந்த ரவீனா ரவியோட தங்கச்சிய வந்து அந்த அரசியல்வாதி பையன் வந்து ஒரு காதலிச்சு கெடுத்துட்டு வண்டி ஏத்தி கொன்னுடுவாரு. ஸோ அதுக்கு பழி வாங்க தான் இவங்களே தனியா போய் அவர கொன்றுவாங்க. ஸோ இவங்கள வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ரவீனா ரவியோட அப்பாவான முன்னாள் ரவுடியான லாலும், ரவீனா ரவியோட ஹஸ்பண்டா இருக்க ரகு கேரக்டர்ல வர ஸ்ரீநாத் பாஷியும் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க. பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறதால அவங்கள வந்து ஜெயிலுக்கு கூட்டு போகாம ஒரு ஆஸ்பத்திரியில வந்து கூட ஒரு அட்டெண்டர் மாரி ஒரு கைதிய வச்சுட்டு, அவங்க பிரிசனர்ஸ் வார்டன் மாரி போட்டு அதில போட்டு இவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்காக கவர்மெண்ட் வந்து முடிவு எடுக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ இவங்கள வந்து அந்த மாரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இருக்கும்போது ஒரு நைட்டே கடத்திரணும். ஏன்னா, திரும்ப ஜெயிலுக்கு போனா ஒரு 16 வருஷம் தண்டனை குடுத்துருவாங்க. அதனால தலைமறை வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி, அந்த கர்ப்பிணி பெண்ண வந்து குழந்தை பிறந்த உடனே கடத்திடலான்னு சொல்லி, ஒரு நைட்ல அந்த கர்ப்பிணியா இருக்க அந்த பிரசவம் அன்னைக்கு நைட்டே கடத்திரணும் அப்படின்னு பிளான் பண்ணி களத்துல இறங்குறாங்க. அதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயே ஒரு 4, 5 பேரு இந்த வார்டுக்குள்ளேயே
அந்த பிரசவ வார்டுக்கு வந்திருக்க அட்டெண்டருக்கா இருக்க 2, 3 பேரை கை கோத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆளுங்க 2, 3 பேரை கை கோத்துட்டு பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முயற்சியில இறங்குறாங்க. இப்படி பரபரப்பான சூழ்நிலையில அவங்க அந்த கர்ப்பிணி பெண்ண கடத்த முடிஞ்சுதா? கடத்தி ரிலீஸ் பண்ணி கூட்டு போக முடிஞ்சுதா? இல்ல போலீஸ் வந்து நெருக்கடி பண்ணா அதுக்கு நடுவுல இந்த பிளான் வந்து லீக் ஆயிடும். அதனால போலீஸ்க்கு எடுபிடி இன்னும் அதிகமாயிடும். ஸோ இவங்கள கார்னர் பண்ணிடுவாங்க. இந்த பிளான் பண்ண அந்த ரகுவையும், லாலையும். ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணி தப்பிச்சு வந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் பேலன்ஸான எதிர்பாராத யூகிக்கவே முடியாத ட்விஸ்ட்டோட முடியிற பரபரப்பான கிளைமேக்ஸோட முடியிற பேலன்ஸான மிச்ச கதை. வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா, படத்தில் வந்து ஹீரோ மாதிரி வர ரகு கேரக்டரில் வர ஸ்ரீநாத் பாஷி. அவர் ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா நடிச்சிருப்பாரு. இதில் ரொம்ப அப்பாவியான முகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இயலாமையில் பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லனாலும் ஒய்ஃபை காப்பாற்ற முடியல, கர்ப்பிணி ஒய்ஃபை எப்படி கூட்டு போகிறான்னு டென்ஷனில் இருக்க மாதிரியான முகத்தை வச்சுக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பல விருதுக்கு தகுதியான ஒரு கேரக்டர் தான் அவரோட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் லால் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கர்ணன் படத்தில் கவனம் எடுத்திருப்பார். டைரக்டர்னால அவருக்கு நடிப்பு இயற்கையாக வருது. அவருக்கு ஒரு மாஸ் சீன் ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு அடிதடி ஃபைட் சீனு நல்லாவே இருக்கும். நல்லா கூஸ் மூமெண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் மெயின் கேரக்டரில் ரவீனா ரவி. அவங்க தான் வந்து இந்த கர்ப்பிணி கேரக்டரில் அவங்க சுற்றி தான் கதைகள் எல்லாமே நடக்கும். அவங்க கண்ணிலே பேசுகிற மாதிரியான கேரக்டர் நல்லாவே உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய் பேச முடியாத மாதிரியான மாற்றுத்திறனாளி கேரக்டரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு அவங்க அந்த ஒரு ரோலை நல்லா உள்வாங்கி அதுவும் கிளைமேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் வக்கீல் கேரக்டரில் சட்டிலாக வந்து நல்லா நடிச்சிருப்பார் டிஜி ரவி. அவர் தான் படத்துக்கு மெயினான ஒரு கேரக்டர், எல்லாம் முக்கியமான கேரக்டரில் ஒருத்தர். நல்லா சப்போர்ட்டிங் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு டிஜி ரவி. அது இல்லாமல் சைஜி குரூப் ரோல் நல்லா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அது இல்லைனாலும் ஒன்றும் ஆயிட போகிறது இல்லைன்ற மாதிரி தானே, சின்ன ரோல் தான். அவரும் அவர் கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் விஜயகுமார்னு ஒரு கேரக்டர் வரும், கொஞ்சம் கிரே ஷேட் உள்ள இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாணி விஸ்வநாத் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக சிறப்பான ஒரு கேரக்டரு. அவங்க கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து போலீஸ் கேரக்டர் இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் டம்மியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியாத அளவில் தான் அவங்க கேரக்டரு இருக்குது. மற்றபடி படத்தில் ஹெல்ப்பிங்காக வர சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் நல்லா இருக்கிறதாலே பாதி அது வெற்றின்னு சொல்லிடலாம். படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. பரபரப்பான ஒரு கதையை கையில் எடுத்துக்கிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து த நெக்ஸ்ட் 3 டேஸ் சொல்லி ரஷ்யன் க்ரோ வந்து ஒரு ஹாலிவுட் படம் வந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு பிளாட்டு தான். ஆனால் இது கொஞ்சம் தமிழ் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சவுத் இண்டியனுக்கு லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரி பார்த்து எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் படத்தில் எந்த அளவுக்கு அதை யூகிக்க முடியாது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். மற்றபடி இந்த அறிமுக இயக்குனர் ஜோஜாஜ் நல்ல கதையை எடுத்துக்கிட்டு அது எங்கேயும் போர் அடிக்காமல் நல்லாவே கொண்டு போயிட்டாரு. படம் வந்து மியூசிக்கும் நல்லா படத்தை எலிவேட் பண்ணுது. எடிட்டிங் எல்லாம் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கு. மைனஸ் இல்லையான்னு சொன்னால் இருக்குது. அது என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலிவுட் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்காது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் நடுவில் ஒரு 10, 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ. படம் ஸ்டார்டிங்லேயும் பற்றிக்கிட்டு போகுது, எண்டுலேயும் பற்றிக்கிட்டு போகுது. நடுவில் கொஞ்சம் காட்சிகள் வந்து இந்த சைஜி குரூப் காப்பிலாம் காட்சிகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்தால் கூட படத்தில் இன்னும் கொஞ்சம் 10, 20 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். படம் மொத்தமே 2 மணி நேரம் தான். ஒரு சாஜி குரூப் வர கேரக்டர் கொஞ்சம் லேகிங்காக தெரியுது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து சிசிடிவி எங்கேயும் இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் வீடியோ கால்லாம் வர மாதிரி இருக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து சிசிடிவி கூட ஒரு கேட்டில் அட்லீஸ்ட் வச்சுருந்தா கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இது பண்ணிடலாம். அது இல்லாமல் இவங்க வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமே போலீஸ் ஒரு சீனில் வந்து நீ எப்படி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்டு ஆராயிற மாதிரியும் இல்லை. அதை வந்து அவங்கள வந்து ஆராய்ஞ்சாலே இவங்க பாதியை தடுத்து நிறுத்திட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டு இல்லை என்கவுண்டர் பண்ணி இதில் தடுத்துருக்கலாம். ஆனால் போலீஸ் விட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கிளம்பு, நான் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சவால் விடுற மாதிரியே வச்சுருப்பாங்க. அது எதுக்கு லாஜிக் மிஸ்டேக்கப்படுது. அது இல்லாமல் இவங்க வந்து அசால்ட்டாக வந்து யார் வேணால் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி செக்யூரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இவங்க வந்து ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. உள்ள ஒரு கைதியை வந்து தப்பிக்கிற பிளானிங்கு போலீஸ்க்கு தெரிஞ்சுமே செக்யூரிட்டி டைட் பண்ணி ஒரு பெரிய பட்டாலியனை அனுப்பி அதை வந்து தடுக்கிற மாதிரி முயற்சியில் இறங்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஒரு போலீஸை வந்து அசால்ட்டாக அடிக்கிற மாதிரியான கேரக்டர் அந்த ரகு கேரக்டர் வரும். அதெல்லாம் வந்து லாஜிக்கலி இம்பாசிபிள். அதெல்லாம் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது சின்ன அளவில். இப்படி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துலையுமே யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் பரபரப்பாக போகும், எண்ட்லேயும் பரபரப்பாக போகும். படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காது. கொஞ்சம் மலையாள படங்களுக்கு உண்டான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். இருந்தாலும் நல்ல ஒரு தரமான ஒரு படம் பார்த்த திருப்தி. அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பார்த்தோன்னே நம்ம கண்ணே நம்மளால் நம்ப முடியலன்னு சொல்ல ஒரு அந்த வாவ் ஃபேக்டர் ஜிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நல்லாவே படத்தை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சைட்லேருந்து இது வந்து 16+ இருக்கவங்க வீட்டிலேயே பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங்கில் பார்க்க விரும்புகிறவங்க சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது.
பார்க்கலாம். அது இல்லாம மலையாளத்தில ஒரிஜினல் வெர்ஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மனோரமா மேக்ஸ்ல பாருங்க. நம்ம சைட்ல இந்த ஹைலி ரெக்கமெண்டட் படம். நல்ல ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு சிறப்பான படம் பார்த்தா திருப்தி குடுக்கும். இந்த படம் 2 மணி நேரம் குயிக்கா வாச்சா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த படம் வந்து நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூ அல்லது உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.